Hi friends, welcome back to Abhi Tamil YouTuber. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம Abhi Tamil YouTuber சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு மார்னிங் டு ஆஃப்டர்நூன் வரைக்கும் என்னோட ரொட்டீன் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் 6 o'clockல இருந்து வீடியோ வந்து ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே வந்து ஒரு 5:30க்கு வந்து வேக்கப் பண்ணிடுவேன். பண்ணிட்டு நம்மளோட ரெகுலர் ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு ஆதோக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ காலைல ஃபஸ்ட் ஒர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா பால்கனியில் வந்து இந்த டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஏரை வந்து நல்லா இன்ஹேல் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு இயற்கையோட ஒரு 2 minutes ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது ரொம்ப மைண்டுக்கு வந்து ரிலாக்ஸிங்காக இருக்கும். அப்படியே செடியெல்லாம் வந்து எப்படி இருக்குது, பூ பூத்துருக்கா, அதெல்லாமே வந்து பார்ப்பேன். இன்றைக்கி ஆதோ ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் தான் வந்து கட் பண்ணி வச்சேன். நல்லா ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு ஆப்பிள் கட்டரில் கட் பண்ணோம் அப்படின்னா எந்த சீட்ஸ் இல்லாமல் டக்குன்னு குயிக்காக கட் பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொரு ஃப்ரூட்ஸு, ஒரு நாள் வந்து நட்ஸ் அந்த மாதிரி வச்சு விடுவேன். லஞ்ச் பேக் வந்து ஃபஸ்ட்டு பேக் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பேக் பண்ணியாச்சு. ஸ்கூல் லஞ்ச் அப்படிங்கிறனால நான் லஞ்ச் பாக்ஸ் வந்து வைக்கல. நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிளை சம்பா இடியாப்பம் தான். ஸோ மொதல் நாள் சாயந்தரமே வந்து மாவாட்டியாச்சு. மாவாட்டும் போது மாப்பிளை சம்பா அரிசி வந்து தனியாக வந்து ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு அப்படியே கொஞ்சம் கெட்டியாக வந்து அரைச்சி அதை வந்து இந்த மாதிரி கொலக்கட்டை வந்து பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி இட்லி பானையில் வந்து வேக வச்சு அதே சூடோடு வந்து புளியும் போது உங்களுக்கு வந்து இடியாப்பம் வந்து நல்லா சூப்பராக வரும். அத்தை தான் வந்து இடியாப்பம் வந்து புளிஞ்சிட்டு இருந்தாங்க. நார்மல் வெள்ளை இடியாப்பத்தை விட இந்த இடியாப்பத்தில் வந்து உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா அவங்களும் வந்து ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. தேங்காய் பால் எடுத்திருக்கேன், ஏலக்காய், நாட்டு சக்கரை போட்டு. ஸோ இதான் வந்து இன்றைக்கி ஆதோவுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. ரெகுலராகவே வந்து ஒயிட்டாகவே கொடுக்காம ராகி, ஒரு நாள் கம்பு, ஒரு நாள் சோளம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிளை சம்பா, இதெல்லாமே வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ரெகுலர் டயட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்லா ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். சத்து மாவு குடிக்கிற குழந்தைங்களா இருந்தால் நீங்கள் அது ஒரு டம்ளர் வந்து கலக்கி கொடுக்கலாம். குடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து பேன் கேக் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். நான் அதை வீக்லி ஒன்ஸ் வந்து சத்து மாவு போட்டு ஒரு பேன் கேக் வந்து பண்ணி கொடுத்துருவேன். அதை வந்து நெக்ஸ்ட் ஸ்கூலுக்கும் வந்து ரெடி ஆகிட்டாங்க. வியானா கரெக்டாக வந்து அதோ கிளம்பும்போது தான் வந்து எந்திரிச்சாங்க. இவங்க ஸ்கூல் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 7:25க்குலாம் வேன் வந்துடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ஆதோவை அனுப்பிச்சிட்டாலே வந்து நிறைய டைம் இருக்க மாதிரி இருக்கும். நம்மளும் வந்து பிளான் பண்ணி நம்மளோட ஒர்க்கெல்லாம் ஷெடியூல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே 9 o'clock ஸ்கூலாக இருந்தால் எல்லாமே வந்து கொஞ்சம் லேட்டாக பண்ணுவோம். 10-10:30ங்கும் போது மோஸ்ட்லி நிறைய ஒர்க் வந்து என்னால் ஈஸியாக வந்து முடிக்க முடியும். அதுவும் வந்து பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்தே வந்து நம்ம ரொட்டீனை கரெக்டாக செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து கிட்ஸும் அடாப்ட் ஆயிடுவாங்க. ஸோ வியானா அதுவும் 2 பேர்த்துமே வந்து மார்னிங் குளிச்சு விட்றது, இந்த டைம் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ரொட்டீன் வந்து கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரத்தில் எழுப்பி அதெல்லாம் குளிக்க வச்சாலும் குளிச்சுப்பாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம செட் பண்ணுற ரொட்டீன் தான் வந்து அதுக்கு ஒரு மெயின் ரீசன். ஸோ அதை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானும் வியானாவும் வந்து குளிச்சு ரெடி ஆகிட்டோம். ஸோ கையோட வந்து பெட்ரூம்லாம் வந்து நீட் பண்ணிட்டேன். ஸோ லாண்ட்ரிக்கு போட வேண்டியதெல்லாம் வந்து எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டு வச்சாச்சு. நெக்ஸ்ட் டே என்ன குக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முதல் நாள் நைட்டே வந்து நீங்கள் டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஐடியா பண்ணி படுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் எந்திரிக்கும் போது இன்றைக்கி இதை பண்ண போகிறோம் அப்படின்னு நம்மளும் குயிக்காக வந்து அந்த ரொட்டீனுக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வந்து குளிச்சு ரெடி ஆயாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட குக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்கின் கேரை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிடுறேன். ஸ்கின் கேரில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சர்டாக வச்சுக்கிறது தான். பட் மாய்ஸ்சரைசேஷன் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். ஏன்னா நம்ம ஃபேஸுக்கு வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுவோம், பட் பாடிக்கு வந்து லோஷன் அப்ளை பண்ண மறந்துடுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் எல்லாமே வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும். ஸோ ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகவும் ஆரம்பிச்சிரும். நம்ம ஸ்கின் அப்படின்னாலே ஃபேஸ் அண்ட் பாடி ரெண்டையுமே வந்து ஃபுல்லாக மாய்ஸ்சர்டாக வச்சுக்கிறதுக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. நம்ம ஃபேஸ் அண்ட் பாடி ரெண்டையுமே வந்து மாய்ஸ்சர்டாக வச்சுக்க இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாமாஎர்த்தோட விட்டமின் சி மாய்ஸ்சரைசிங் லோஷன் சோப். இது வந்து நம்ம நமக்கு மாய்ஸ்சரைசராகவும் யூஸ் ஆகும், லோஷனாகவும் வந்து யூஸ் ஆகும். ஜஸ்ட் இந்த ஒரு ப்ராடக்ட்டில் நமக்கு 2-in-1 பெனிஃபிட் தான். ஸ்கின்னை வந்து டீப்பாக கிளென்ஸ் பண்ணி மாய்ஸ்சர்டாக வச்சுக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி, ஹனி, லெமன் இதெல்லாம் இருக்கிறதுனால ஸ்கின்னை நல்லா வந்து இலிமினேட் பண்ணி க்ளோ கொடுக்குது, ஸ்மூத் அண்ட் மாய்ஸ்டாகவும் வச்சுக்குது. இது வந்து வேல்யூ பேக் ஆஃப் 4ல் வருது. என்னோட மாய்ஸ்சர் லெவல் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஜிட்டல் மாய்ஸ்சர் மீட்டரே இருக்குது. ஸோ இதை ஆன் பண்ணி நம்ம ஸ்கின்னில் வச்சோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னோட மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியும். இப்போ நம்ம ஸ்கின்னை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். என்னோட மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நம்ம பாடியிலையும் செக் பண்ணலாம். பாடியிலையும் வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து லோவாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம மாமாஎர்த்தோட இந்த மாய்ஸ்சரைசிங் லோஷன் சோப் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம லைவாகவே டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன்.
இது வந்து டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அண்ட் மேட் சைட் சர்டிஃபைட். இதோட ஃப்ராக்ரன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுராகவே வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆயில் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி ஸ்கின்னோட மாய்ஸ்சரைசரை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணும். எவ்ரிடே பிஸி லைஃப்க்கு இது வந்து மஸ்ட் அண்ட் டைம் சேவிங் ப்ராடக்ட் கூட. ஸோ ஃபேஸை வந்து நல்லா வைப் பண்ணியாச்சு, ஃபேஸ் வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்கின்னோட மாய்ஸ்சர் கண்டென்ட்டை வந்து செக் பண்ணிடலாம். ஸோ ஆன் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம ஸ்கின்ல வச்சு டெஸ்ட் பண்ணலாம். ரெட்டில் வந்துச்சுனாலே வந்து நம்ம மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து ரொம்ப லோவாக இருக்குன்னு அர்த்தம். அதே க்ரீனில் காமிச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து மெயின்டைன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ என் மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து பாருங்கள் 35.5 ஆயிருக்கு. ஸோ மாய்ஸ்சர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப போராக இருக்குன்னு அர்த்தம். இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் வரும். மாய்ஸ்சரைசிங் லோஷன் சோப்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புப்டன் மாய்ஸ்சரைசிங் லோஷன் சோப்பும் இருக்குது. இதுவுமே வந்து உங்களுக்கு நல்லா டீப்பாக கிளென்ஸ் பண்ணி ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சர்டாக வச்சுக்கும். இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ பேக் ஆஃப் 4ல் தான் வருது. நீங்களும் மாமா எர்த்தோட இந்த மாய்ஸ்சரைசிங் லோஷன் சோப் ஆர்டர் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எல்லா லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. B2024 அப்படிங்கிற கோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். போத் மாமா எர்த் ஆப் அண்ட் வெப்சைட் ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து இந்த கோடை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. மாமா எர்த்தோட பிளான் குட் இனிஷியேட்டிவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2025 1 மில்லியன் மரம் நடணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட குறிக்கோள். ஒவ்வொரு தடவையும் மாமா எர்த் ப்ராடக்ட் அவங்க ஆப்பில் ஆர்டர் பண்ணும்போது அவங்க நடக்கூடிய ஒரு மரக்கன்றை நம்ம ஆர்டரோட லிங்க் பண்ணிடுவாங்க. உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி மாமா எர்த் ப்ராடக்ட் வந்து ஃப்ளிப்கார்ட், நைகா, அமேசான் இந்த மாதிரி அதர் ஆப்ஸில் கிடைக்குது. இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஸ்டோர்ஸில் கூட கிடைக்குது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க. ஸ்கின் கேர் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கீழே போய் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணணும். ஸோ செடிக்கெலாம் வந்து தண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லி இண்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணிட்டு இருந்தேன். ஆதவ் கொடுத்த அதே பிரேக்ஃபாஸ்ட் தான், தேங்காய் பாலும் இடியாப்பமும். தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா அப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் கலவா தான் கம்மியாக எடுத்து கொடுத்தேன். ஏன்னா 6 o'clock நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா 9:30 சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும். அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக எடுத்தால் தான் தேங்காய் பால்லாம் நல்லாயிருக்கும். நல்லா வந்து ஒரு மூடி தேங்காய் போட்டு நல்லா பால் எடுத்துகிட்ருக்கேன். தேங்காய் பால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கொலஸ்ட்ரால் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் இப்போலாம் சாப்பிட்றதில்ல. பட் அனிமல் மில்கில் இருக்கக்கூடிய ஃபேட் கண்டென்ட்டை விட இதில் வந்து கொலஸ்ட்ரால் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் தேங்காய் பால் வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா அயர்ன் ஸ்ட்ரென்த் கூடும், போனுக்கு வந்து நல்லா கால்சியம் வந்து கிடைக்கும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நம்ம ரெகுலராக எடுத்துக்காட்டி கூட வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி இடியாப்பம், ஆப்பம் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு அது கூட வந்து தேங்காய் பால் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்கள்லேருந்து வீட்டில் எல்லாருமே வந்து அதை சாப்பிடுவோம். அடிக்கடி தேங்காய் பால் சாப்பிட்றவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தோல் சுருக்கம் கூட வந்து சீக்கிரம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏலக்காய், நாட்டு சக்கரை, அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பால் இது 3 தான் வந்து போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. மாப்பிள்ளை சம்பா அரிசியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது. மசில்ஸ், நர்வ்ஸ் இதெல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகும், இம்யூனிட்டி வந்து கூடும். அதே மாதிரி டைஜஷன் வந்து ஈஸியாக இருக்கும், விட்டமின் இருக்குது இதில். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் சொல்லிகிட்டே போகலாம். ஹீமோக்ளோபினும் வந்து அதிகமாகும். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி மாப்பிள்ளை சம்பா தோசையோ இடியாப்பமோ பணியாரமோ ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. வியானா வந்து விளாண்டுட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து வியானாக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிட்ணும். என் ஃப்ரெண்ட் அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா சாமி ஃபோட்டோஸ்க்குலாம் வந்து ஏலக்காய் மாலை வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ரீசெண்டாக வந்து எங்கள் கடைக்கு வந்து பெருமாள் ஃபோட்டோக்கு வந்து நல்லா ஒரு பெரிய ஏலக்காய் மாலை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். நல்லா சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. மெயினாக வந்து சாமி ஃபோட்டோஸ்க்குலாம் வந்து ஏலக்காய் மாலை போடுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ யாருக்கெல்லாம் வந்து வீட்டில் வந்து மகாலட்சுமி இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க வந்து ஏலக்காய் மாலை போட்டு சாமிக்கு வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அடிக்கடி வந்து ஏதாவது மருத்துவ செலவு வருது, இல்லை வண்டி இதெல்லாம் சர்வீஸ் பண்ணணும், ரிப்பேர் பண்ணணும், இந்த மாதிரி இதெல்லாம் வருது அப்படின்னா அவங்களுமே வந்து ஏலக்காய் மாலை போட்டு சாமி ஃபோட்டோஸ்க்கு வந்து வழிபட்டால் அது வந்து ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த சைஸில் கேட்குறோமோ அவ்வளோ அழகாக கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. பெரிய சைஸ் ஃபோட்டோஸ்க்கு வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க. சின்ன சின்ன ஃபோட்டோஸ்க்கும் வந்து நீங்கள் இந்த மாதிரி தின்னா வேணும் அப்படின்னாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன், வேணால் நீங்கள் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா மாடல்லையும் எல்லா டைப்லேயுமே வந்து அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம கலர் காம்பினேஷனு எந்த மாதிரி கொஞ்சம் வேணும், ஃபோட்டோ சைஸ் என்ன எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக கஸ்டமைஸ் பண்ணுறாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாமி ஃபோட்டோஸ்க்கு இல்லை ஆஃபீஸ் ஒர்க் ஸ்பேஸில் வந்து ஃபோட்டோஸ்க்கு வந்து ஏலக்காய் மாலை வந்து கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராகவே வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஹஸ்பண்ட் இப்போ தான் ஜிம் போயிட்டு வந்தாங்க. நானும் அவரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். சம்மர் சீசனும் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபுல்லாகவே வந்து பாடி நல்லா கூலிங்காக இருக்க மாதிரி ஐட்டம்ஸ் தான் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் பால், அதுக்கப்புறம் வந்து ராகி கூழ், கம்மங்கூழ்,
அப்புறம் இளநீர், மோர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் லிக்விட் ஃபுட்ஸ் வந்து நிறையா எடுத்துகிட்டு ஸ்பைஸை வந்து அப்படியே கம்மி பண்ணிடணும். அதே மாதிரி வந்து ஃப்ரூட்ஸ் வந்து நிறையா வாட்டர் கண்டென்ட் உள்ள ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நிறையா எடுத்துக்கோங்க. ஸோ சம்மருக்கு வந்து மெயினாக இந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் ஒரு கப் எடுத்து வதக்கிட்டு இருக்கேன். சம்மருக்கு வந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல லைட்டான கிளாத்ஸ், காட்டன் கிளாத்ஸு இதெல்லாம் வியர் பண்ணுறது. அதேமாதிரி கிட்ஸுக்கும் வந்து நம்ம சம்மரில் வந்து ஃபுல்லாகவே வந்து காட்டன் ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ணும்போது நல்லா ஸ்வெட் அப்சர்வ் ஆகும், பாடியும் வந்து கொஞ்சம் கூலாக மெயின்டைன் ஆகும். ரொம்ப டைட்டான கிளாத்ஸ்லாம் வந்து சம்மர் டைமில் வியர் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணிடணும். அதுமாதிரி கிச்சன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும், ரொம்ப நேரம் நின்று குக் பண்ண முடியாது. அதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளான காட்டன் ட்ரெஸ்லாம் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தண்ணி வந்து நிறையா குடிக்கணும். ஆனியன் வதங்குறதுக்குள்ளேயும் சாப்பிட்ட ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு ரெசிபி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இந்த மட்டன் குழம்பு. அடிக்கடி வந்து இதே மெத்தடில் தான் வந்து நான் மட்டன் குழம்பு செய்வேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சோம்புத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மிளகுத்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். ஃபைனலாக வந்து கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. பட் கிட்ஸுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் மிளகாய்த்தூளை மட்டும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுவேன். மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வியானா அதுவும் 2 பேர்த்துக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து நான் சில்லி பவுடர் வந்து இப்போ ஆட் பண்ணலை. அதே மாதிரி பொரியல்லாம் செய்யும்போதும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டோட்டலாகவே பச்சை மிளகா போடுறது அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணியாச்சு. ஏன்னா காரம் போடல அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது. பட் கிட்ஸுக்கும் வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்க முடியுது. பீட்ரூட் பொரியல், வெண்டைக்காய் பொரியல், அவரைக்காய் பொரியல், பீக்கங்காய் பொரியல் இந்த மாதிரி பொரியலுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் காரமே சுத்தமாக போடுறதில்ல. இப்போ வந்து மட்டன் குழம்பு தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சோம்பு சீரகம் வந்து சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கறி லீஃப் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு வெங்காயம்லாம் எதுவும் சேர்க்கல. ஃபுல்லாகவே வந்து நம்ம வெங்காயம் அரைச்சி போட்டு தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து மட்டனை வாஷ் பண்ணி அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் அப்படியே வந்து மட்டனை கிளறி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. நல்லா வந்து மட்டன் வந்து வதங்கணும். ஸோ இப்போ வதக்கின சட்டி இது எல்லாத்தையுமே வந்து கையோட வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டுருக்கேன். மெயினாக கேஸ்ட் அயன்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி லைட்டாக எண்ணெய் தடவி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் யூஸ்க்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், நல்லா சீசன்டாகவும் இருக்கும். மட்டன் வதங்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு வந்து ஈக்குவல் அமௌண்ட்டாக போட்டு கொஞ்சமாக எண்ணெய் அதுக்கப்புறம் வந்து வரமிளகா போட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடுவேன். ஸோ வேணுங்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சதை வந்து வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குழம்புல வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், மட்டன் குழம்புக்கு போட வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சு ஒரு 5 விசில் வந்து குக் பண்ணிக்கலாம். மட்டன் நல்லா வேகட்டும். மட்டன் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து தேங்காய் பால் 1 கப் ஊற்றணும். ஸோ நான் தேங்காய் பால் எடுக்கும்போதே தனியாக வந்து 1 கப் எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஃபைனலாக வந்து மட்டன் குக் ஆனதுக்கப்புறம் இதை ஊற்றி கொதிக்க விடணும். பாடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகிடுது. இப்போயே வந்து ஹீட் பபிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் தினமுமே வந்து பார்த்திங்கன்னா முலாம்பழம் இல்லை வந்து வாட்டர்மெலன் ஏதாவது ஒன்று வந்து ஜூஸ் போட்டு குடிப்பேன். இன்றைக்கி வந்து முலாம்பழம் ஜூஸ் தான் வந்து போட்டேன். குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ளேயும் உட்காந்து ரிலாக்ஸாக வந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தேன். குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் மிளகாத்தூள் வந்து முன்னாடியே போட்டிருந்தீங்க அப்படின்னா அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். பட் வியானாக்கும் அதோக்கும் நான் வேணுங்கிற அளவுக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்க்க போகிறேன். மிளகாத்தூள் வந்து லைட்டாக அந்த மாதிரி கரண்டியில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கட்டி சேராது. மிளகாத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசம் வந்து சுத்தமாகவே குழம்புல தெரியாது. குழம்போட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை இதை விட வந்து திக்காக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் போட்டு ஒரு விசில் விட்டாச்சு. ஸோ இது வந்து வியானாக்கும் அதோக்கும் எடுத்து வச்சுட்டேன். நம்ம குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ரசமும் ரைஸும் அத்தை வச்சுருவாங்க. குக்கிங் ஒர்க் வந்து முடிச்சாச்சு. லாண்ட்ரி போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் வந்து ஆன் பண்ணி விட்டுட்டேன். ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வந்து எப்படி மோட்டிவேட்டடாக இருக்கிறது, அதுக்கு டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ மெயினாக வந்து நம்ம எல்லோரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஏர்லியராக எந்திரிச்சிடணும்.
அதுக்கப்புறம் நம்மளோட ஒர்க்கை பிளான் பண்ணிவிட்டு இந்த ஒர்க் இப்படி பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும். எப்படி ஒருத்தவங்க வெளியே போய் ஒரு ஜாப் பண்ணுறாங்களோ அதுக்கு மேலே நமக்கு வந்து ஒர்க் வந்து ஹோம் மேக்கராக வந்து அதிகமாக தான் இருக்கும். அதையும் நம்ம ஒரு ஜாபாக பார்க்கணும். வெளியே போகும்போது நம்ம எப்படி ரெடி ஆகிட்டு ஒரு ஒர்க்குக்கு போகிறோமோ அந்த மாதிரி நம்ம செல்ஃப் கேர் பண்ணிவிட்டு நீட்டாக ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க்கில் வரும்போது நமக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து கூடும். வீக்லி ஷெட்யூல் வந்து ஹவுஸ் கீப்பிங்கில் வந்து நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கணும். அதாவது டீப் க்ளீன் பண்ணுற ஏரியா, பாத்ரூம் க்ளீனிங், ஹவுஸ் க்ளீனிங் இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம தினமும் பண்ணுற ஒர்க்கில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பார்ட்டாக வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம டே அவுட், நம்ம வெளியே போகிறது, கோயிலுக்கு போகிறது, ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறது, ஹோட்டல் போகிறது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று வீக்லி ஒன்ஸ் நமக்காக வந்து வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம ஹோம் மேக்கரை வந்து நல்லா ஹாப்பியாக வந்து பண்ணலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து மாமன் பிரியாணிலேருந்து பிரியாணி வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வச்ச மட்டன் குழம்பு, இது ரெண்டும் சேர்த்து நானும் என் ஹஸ்பண்டும் வந்து சாப்பிட்டோம். மட்டன் குழம்பும் பிரியாணியும் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு சூப்பர் அல்டிமேட் காம்போவாக இருந்துச்சு. நல்லா சூப்பரான லஞ்சை வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாச்சு. லஞ்ச் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு லாண்ட்ரியை வந்து காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ நல்லா வெயில் அடிக்குது, வெளியவே காய போட்டுடலாம் அப்படின்ட்டு வியானாக்கும் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு ரெடி பண்ணி விட்டாச்சு. காலையில் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க. 12:30 1 போல் தான் எழுந்திரிச்சாங்க. அதனால் இப்போ தூங்க மாட்டாங்க. ஸோ நல்லா விளையாடட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ நானும் பக்கத்துலேயே உட்காந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். டாய் எடுத்து உள்ளே வாஷிங் மிஷினில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்சை வந்து மேலே ஆன் பண்ணி விட்டு நம்ம பண்ணுறதை அப்படியே வந்து பார்த்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை வந்து 3:30க்கு வருவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 2:35 ஆயிடுச்சு. ஒரு 1 hour வந்து எனக்கும் ரெஸ்ட் இருக்கும். அப்படியே வியானா கூட விளாண்டுட்டு சும்மா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மொபைல் பார்த்துட்டு இந்த மாதிரி தான் வந்து ஒரு 1 hour வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ யாருக்காவது கால் பண்ணோம் அப்படின்னா கால் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறம் 3:30க்கு ஆதோ வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க கூட டைம் சரியாக இருக்கும். அபி 2024 அப்படிங்கிற கோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். போத் மாமாஎர்த் ஆப் அண்ட் வெப்சைட் ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து இந்த கோடை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். மார்னிங் 6 o'clockலேருந்து ஆஃப்டர்நூன் 3:30 வரைக்கும் என்னோட ரொட்டீன் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான vlogல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.